இன்றைக்கி எப்படியாவது 1 மணி நேரமாவது வேதம் வாசித்தரணும். இன்றைக்கி 1 மணி நேரமாவது பைபிள் வாசிச்சுட்டே இருக்கணும். இன்றைக்கி 1 மணி நேரமாவது ஜெபிக்கணும். இன்றைக்கி கொடுத்த நாளை பிரயோஜனப்படுத்தணும். எழுப்புவதற்காக நம்ம ஜெபிக்கணும். வேதத்தை வாசித்தாதான் நம்ம இன்றைக்கி பெரிய நாளை கடத்த முடியும். வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், எழுப்புவதற்காக வாஞ்சிக்கணும். பாருங்கள், வேதத்தை வேதத்தை எடுத்த நூக்கா மத்தி ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி. நாளுக்காக இனிமேல் மெசேஜ் வந்திருக்குதே, இந்த மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஜெபிக்கலாம். வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பிச்சிருக்காங்க, அதை பார்க்கணும். ஃபேஸ்புக்கில் அனுப்பிச்சிருக்காங்க, இது பார்க்கணும். நம்ம இதெல்லாம் நம்ம நல்லா இருக்குது. வீடியோ டைம் போகிறதே தெரியல, எவ்வளோ ஜாலியாக இருக்குது. ஜெபிக்கணும் 1 மணி நேரம், எப்படியாவது ஜெபிச்சாகணும். இன்றைக்கி இந்த நாளை ஜெபிச்சாகணுமே. 1 மணி நேரம் ஜெபிக்கணும். வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பிச்சிருக்காங்க, ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது, வீடியோ சூப்பராக இருக்குது, நல்லா ஜாலியாக இருக்குது. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஆமாம், 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணிருக்கிறேன். 1 மணி நேரம் ஜெபம். பிஸி, என்னை கூப்பிடாதீங்க. மெசேஜுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, ரிப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. நிறைய மெசேஜ் வந்திருக்குது. 1 மணி நேரம் ஜெபம் முடிச்சுட்டு தான் நான் உங்கள்கிட்ட பேசுவேன். ஆமாம், 1 மணி நேரம் ஜெபம். ஆமாம், டைம் ஆயிடுச்சு. ஜோசன்னு ஜெபம் பண்ணிடலாமா? 1 மணி நேரம் ஆயிடுச்சு, அதனால் ஜெபம் பண்ணிடுவோம். டைம் ரொம்ப ஆச்சு. ஆமேன் இயேசுவே, ஆமேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. 1 மணி நேரம் ஜெபிக்க போகிறோம். யாராவது தெரியும் மேம் ஜெபிக்கிறது? யாருக்கு தெரியும்? 1 மணி நேரம் ஜெபிக்க போகிறேன். இன்னைக்கு எழுப்புதற்காக ஜெபிக்க போகிறேன். எழுப்புதல் வரணும். ஆமாம், தேசம் ஜெபிக்கலாமா? பேசலாடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது அதில் ஒருத்தன் 1 மணி நேரம் ஜெபிக்கிறதுக்காக கஷ்டப்படுறான். 1 மணி நேரம் ஜெபம் அவ்வளவு இன்பமான ஒரு ஜெபம் அவனால் ஜெபிக்க முடியல. இன்றைக்கி அநேகர் இந்த மாதிரி சூழ்நிலை தான் நம்ம ஜெப வாழ்க்கை இருக்குது. 1 மணி நேரம் ஜெபிக்கிறது ஊருக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறோம். 1 மணி நேரம் ஜெபத்தை ஸ்டேட்டஸில் வைக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம ஜெபிக்கிறது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறோம். 2வது, அவன் ஜெபம் பண்ணவே முடியல. அவன் ஜெபிச்சானா அதுவும் ஜெபிக்க முடியல. அவன் எல்லாருக்கும் சொன்னான், ஆனால் என்ன பண்ணல, அவன் ஜெபிக்கல. வேதம் சொல்லுது, ஒருவன் ஜெபம் பண்ணனா தன் அறையை பூட்டிக்கிட்டு அவன் ஜெபிக்கணும்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு ஜெபங்கள் பெருமை உள்ள ஜெபம், வெளிரங்கமான ஜெபம், பல ஜெபங்கள் உண்டு. ஆனால் தேவனுடைய பாரமுள்ள ஜெபம், நொறுங்குண்ட இதயத்தோட நறுங்குண்ட ஆத்மாவோட ஜெபிக்கிற ஜெபத்தை தான் கர்த்தர் அவர் அங்கீகரிக்கிறார். இன்னைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி மொபைல் வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணுறது, இன்னைக்கு மொபைலில் டைம் பார்த்து ஜெபிக்கிறது, ஃபேஸ்புக் ஜெபிக்கிறது, ஜெபம் பண்ண உட்காரும்போது இன்டர்நெட்டை பார்க்கறது, இனி பல காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் தேவனுக்கு பிடிக்கிற அருவருப்பு. ஜெபம்னா கண்ணீரோடு கூட நம்ம எல்லாத்தையும் மறந்து மணிக்கணக்கால் ஜெபிக்கிறது தான் ஜெபம். நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து பாரமுள்ள ஒரு ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்குறாங்க. எழுப்புதலுக்காக நிற்கிறேன்னு சொல்கிற அநேகர் இருக்கிறீங்க. எழுப்புதலுக்காக ஒரு நாள் ஜெபம்னா பெருமைப்பட்டுறாதீங்க. தயவு செஞ்சு எழுப்புதலை காணும்படி, எழுப்புதலை பார்க்கும்படி, எழுப்புதலை காணுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுங்க, நம்ம ஜெபிக்கணும். தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்கணும். அதுதான் இந்த ஜெபம். அதனால் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு சொல்லுகிறேன், வாழ்க்கையை ஜெபிக்கிறங்கிற மேன்மையை தேவனுக்காக உண்மையாக ஜெபம் பண்ணுங்க. இது வேடிக்கைக்காக அந்த வீடியோ போடல, வேடிக்கை பண்ணணும் கிண்ணடிக்கிறதுக்காக வீடியோ போடல. அன்னையுடைய வாழ்க்கையில் ஜெபம்னா இன்னைக்கு செல்ஃபோன் இல்லாமல் ஜெபம் இல்லை. பைபிள் தான் செல்ஃபோன் வாசிக்கிறாங்க, பைபிள் தான் பாட்டு பாடுறாங்க. இன்னைக்கு செல்ஃபோனு தான் எடுத்து எல்லாத்தையும் செய்கிறாங்க. எல்லாமே செல்ஃபோனு உலகத்தை தொடர்பு கொள்ள செல்ஃபோன் வேணும். ஆனால் பரலோகத்தை தொடர்பு கொள்ள கண்ணீரும் முழங்கால் தேவை. காட் பிளஸ் யூ.